வாழ்வளிக்கும் விவிலியம். பிரைஸ் லார்ட். என் காலடிக்கு வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. சங்கீதம் திருப்பாடல் 119, 105. இருட்டான பாதையில் நாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கையில் ஒரு விளக்கு இல்லை என்றால் வழி எப்படி தெரியும்? கல்லும் முள்ளும் பூச்சிகளும் பாதையில் கிடந்தால் அவை எப்படி தெரியும்? அதனால் நமக்கு தொந்தரவு தானே. அதே போல்தான் அன்பானவர்களே, அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று தெரியாதபடிக்கு இருட்டான வாழ்க்கை பாதையில் நடந்து கொண்டிருக்கும் நமக்கு வழியை காண்பிக்க விளக்கு அவசியம் என்பதை, விவிலியம் அவசியம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஜீவனுள்ள தேவனை நம்பும் நம் ஒவ்வொருவருக்கும் நம் வாழ்க்கை பாதையில் வெளிச்சத்தை கொடுப்பது ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் அடங்கிய விவிலியம்தான் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஆனால் அந்த விவிலியம் எத்தனை பேர் வீட்டில் தூசிகள் படிந்து திறக்கப்படாமல் அலமாரிகளில் கேட்பாரற்று கிடக்கின்றது? அதனால் அதன் வல்லமை குறைந்து போய்விடுமா என்ன? ஒரு வைரக்கல்லை அழுக்கு துணியை போட்டு மூடினாலும் அதன் மதிப்பு அப்படியேதான் இருக்கும். உலகிலுள்ள வைரக்கல்லுக்கு அப்படி என்றால் வைரத்தையும் வைடூரியத்தையும் உண்டாக்கின ஆண்டவருடைய வார்த்தைகள் எவ்வளவு மதிப்புள்ளவை! ஆனால் இப்படிப்பட்ட விலையேற பெற்ற பொக்கிஷத்தை நம் கை கேட்டும் தூரத்தில் நம் கைகளில் இருக்கும் பொழுது அதை உணராமல் ஆவிக்குரிய வாழ்விலும் உலகத்திலும் வறுமையில் வாழ்வது மிகவும் வேதனைக்குரிய விஷயம்தான். நம்மில் அநேகர் விவிலியத்தை வாசிக்கின்றோம். ஆனால் அதை வாசிக்கும் பொழுது சர்வ உலகத்தையும் படைத்தவரோடு பேசுகிறேனே என்ற பயத்தோடு மரியாதையோடு அதை படிக்கின்றோமா என்றால் இல்லையே. ஆம், விவிலியம் ஒரு சாதாரண புத்தகம் அல்ல, ஒரு சரித்திர நாவலும் அல்ல. மாறாக அது ஆண்டவரின் மூச்சு. இதை மட்டும் உணர்ந்தோம் என்றால் நாம் விவிலியத்தை புறக்கணிக்கவே முடியாது. நமது மூச்சு நின்றுவிட்டால் நம் உயிர் போய்விடும் என்பதை அறியும் நாம், ஆண்டவரின் மூச்சு நம் வாழ்வில் காணப்படவில்லை என்றால் ஆவிக்குரிய உயிரற்றவர்களாகத்தானே இருப்போம் என்பதை மறந்து விடுகின்றோம். இதை நாம் உணராததால் தான் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். கோவிட் இருந்த காலத்தில் மூச்சு விட முடியாமல் தவித்தவர்களுக்கு உதவ ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் எத்தனை லட்சம் ரூபாய்க்கு விற்றது என்பது நமக்கு தெரியும். ஆனால் நாம் மூச்சு விட தேவையான ஆண்டவரின் மூச்சு அடங்கிய விவிலியம் நம் கையிலேயே எந்த காசும் கொடுக்காமல் கிடைத்திருக்கிறது என்பதை மறந்து விடுகின்றோமே. விவிலியம் ஒரு சாதாரண புத்தகம் அல்ல, அது ஒரு மருந்து புட்டி, அது ஒரு சட்ட புத்தகம், ஒரு பேசும் காவியம், ஆலோசனை கூடம், பாவத்தை கழுவும் இடம், நீதிமான்களின் இனிப்பகம், திக்கற்றோரின் ஆறுதல், பிரச்சனைகளின் தீர்விடம், அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த காரியத்திற்கான விடையை இதில் கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்ல முடியாத கருவூலம். ஆம், இதை திறந்தவுடன் பேசும் ஆண்டவர் ஒரு விதையை கூட முளைப்பிக்க திராணி இல்லாத மனிதர் அல்லவே. வியத்தகு அற்புதங்களை, நினைத்தே பார்க்க முடியாத காரியங்களை லேசாக, அதுவும் தன் வார்த்தையால் செய்ய வல்ல தேவன் நாம் விவிலியத்தை படிக்கும் பொழுது பேச காத்திருக்கிறாரே. எப்பேற்பட்ட பாக்கியவான்கள் நாம்! அவர் பேசிய பொழுது ஒன்றுமில்லாமை மாறியதே, இருள் அகன்றதே. தொடக்க நூல் 1:2. அதேபோல் விவிலியத்தின் மூலம் அவர் பேசும் பொழுது தூசியிலும் தூசி போன்று இருக்கக்கூடிய நம் வாழ்வின் இருள் அகலாதா என்ன? ஒரு விவிலியத்தை வாசிக்கும் பொழுது நம்மை சுற்றிலும் அற்புதங்கள் நடக்கின்றதோ இல்லையோ, நம்மில் நிச்சயம் ஒரு மாற்றம் ஏற்படுவதை நம்மால் உணர முடியும். கடினமான இருதயம் மாறும். வாழ்வில் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் நம்பிக்கை மலரும். உலகத்தை நாம் பார்க்கும் பார்வை நிச்சயம் மாறும். இதனால்தான் புனித பவுல் 2 தீமோத்தேயு 3:16 மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது என கூறுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகள் எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை செய்யாமல் வெறுமனே அவரிடம் திரும்பி போகாது என நாம் ஏசாயா 55:11 வாசிக்கின்றோம். நாம் ஜெபம் செய்வோம். ஜீவ வார்த்தையே அன்பு தெய்வமே, செய்தித்தாள்களிலும் சமூக ஊடகங்களிலும் வரும் வார்த்தைகளை படிப்பதில் ஆர்வம் காட்டும் என்னை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். இவை எல்லாவற்றையும் விட உமது வாயிலிருந்து வரும் வார்த்தைகள்தான் எனக்கு உயிரை கொடுக்கும் என்பதை முழுமனதாக நம்பி விவிலியத்தை தவறாமல் ஒவ்வொரு நாளும் படித்து தியானிக்க கிருபை புரிந்தருளும். ஆமென்.